வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நடு ரோட்டில் கதறும் ஸ்டாலின், ஏமாற்றிய காங்கிரஸ் திமுகவின் அமைச்சர்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைய வேண்டும், ஸ்டாலின் இரண்டாவது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று களப்பணிகளை தீவிரமாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்க, மறுபக்கம் திமுகவின் அமைச்சர்களும் கூட்டணி கட்சிகளும் திமுக தோல்வி அடைவதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து வருகிறது. ஏனென்றால் அமைச்சர்கள் பெண்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களையும் அவமானப்படுத்தும் விதமாக அவர்களது பேச்சுக்கள், காங்கிரஸ் திமுகவின் வேட்பாளரை வெற்றியடைய வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நமது தொகுதியை மட்டும் கவனித்து வெற்றியடைய வைப்பதற்கான ஈடுபாடுகளை கொடுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி மோதல் ஏற்பட்டுள்ளது. 20 கட்சிகள் பலமாக திமுகவில் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எதிர்பாராத ஒரு தகவல் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்துவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? 2011ஆம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 10 ஆண்டுகள் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டதல்லவா? அதே நிலைமை 2026இல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தால், அதற்கு என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைந்தால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும். ஸ்டாலினுக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு பிறகு அவரது மகன் உதயநிதி தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்ற சூழல் இருந்தது. ஆனால் தற்பொழுது அரசியலில் தோல்வியடைந்தால் அவரது மகனும் தோல்வியடைவார். திமுகவின் தலைமை பொறுப்பு கோபாலபுரத்தில் இருந்து நழுவிவிடும். இதனால் முக்கியமான அதிகாரங்கள் கோபாலபுரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. நடுரோட்டில் கதறும் விதமாக ஸ்டாலின் அவர்களது நிலைமையை மாற்றிவிட்டார்கள் திமுகவின் அமைச்சர்கள், கூட்டணி கட்சிகள் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு தேர்தலில் திமுக அடுத்த கட்ட நடவடிக்கையை மக்கள் மத்தியில் நன்மை செய்ய வேண்டும் என்றால் சொன்ன வாக்குறுதியை வெளியிட வேண்டும். வெள்ளை அறிக்கையாக 524 வாக்குறுதிகளை வெளியிட்டால் மக்கள் தானாக திமுகவிற்கு வாக்குகளை செலுத்துவார்கள். சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் ஏமாற்றிவிட்டு பித்தலாட்டம் செய்துவிட்டு மக்களின் வரி பணத்தை மாநாடு மற்றும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்று திருப்பி மக்களுக்கு கொடுத்துவிட்டு அதில் பல கோடிகளை சுருட்டிவிட்டு மீண்டும் ஆட்சி அமைக்க நாங்கள் சிறப்பான ஆட்சியை நடத்துவோம் என்று யாரை ஏமாற்றீர்கள் என்று கேள்வி கேட்க மக்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள்.